Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டபுள் பர்டன் ஆஃப் malnutrition. ஸோ டபுள் பர்டன் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று சரியாக சாப்பிடாம வரக்கூடிய அண்டர் நரிஷ்டு கண்டிஷன், இன்னொன்று நிறைய சாப்பிட்றதுனால நிறைய ஜங்க் சுகர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி கண்டிஷன்ஸ். இது எல்லாம் எங்கே போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பாப்புலேஷன்ஸ்னு எல்லா லெவல்லையும் இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பப்ளியாக இருப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒருத்தர் வந்து நல்லா குண்டா இருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருப்பாங்க. பாப்புலேஷன்ஸ்லையும் இதே தான், ஒரு குரூப் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வாழ்க்கை பூரா அடுத்த ஜென்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னா உலகம் பூரா இருக்குது. ஓவர் வெயிட், அனீமியா கண்டிஷன், ஒபீஸ், அண்டர் வெயிட் கண்டிஷன், இது எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்குது நம்மளோட வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டடாக இருக்காங்க, வேஸ்டடாக இருக்காங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க கூட இன்றைக்கி வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி கண்டிஷன்ஸோடு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி எல்லாருமே ஹெல்தி இண்டிவிஜுவலாக மாறணும் அப்படிங்கிறதான் கோலாக இருக்குது. ஸோ ஷேர் டிரைவர்ஸ் ஆஃப் malnutrition. எப்படி malnutrition வருதுன்னா, மொதல் விஷயம் ஜெனட்டிக்ஸ். நம்ம எப்படி ஜெனட்டிக்கை மேக்கப் பண்ணுறோம் நம்மளோட டிஎன்ஏவை அப்படிங்கிறது. புவர் அடாலசன்ட், நம்ம வந்து அந்த அடாலசன்ட் ஸ்டேஜில் சரியாக நியூட்ரிஷன் எடுத்துக்கல, போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறப்போ அவங்க சைல்ட் பியரிங் ஸ்டேஜில் வரும்போது, குழந்தை பெற்றுக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் புவர் மெட்டர்னல் நியூட்ரிஷன். ஸோ ஒரு தாய்மையடைகிற பெண்ணுக்கு வந்து சரியாக நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து கிடைக்கலாம், அது குழந்தைய பாதிக்கும். குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படியும் அந்த குழந்தை வளரும்போது திரும்ப அந்த குழந்தைக்கு அது எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை பிறந்து மொதல் 2 வருஷத்துக்கு குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும்போது அவங்களோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஃபர்தராக அவங்களோட அண்டர் நரிஷ்ட் இல்லாமல் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலாக அவங்களால கோ த்ரூ பண்ண முடியும். என்விரான்மெண்ட், ஃபுட் என்விரான்மெண்ட், ஹெல்த் என்விரான்மெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து நல்லா கீரை வகையாக கொடுத்துட்டு நம்ம உட்காந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அண்ட் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோ இல்லை ஆஃபீஸோ அங்கே விற்கப்படுற ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஸ்நாக்ஸாக இருக்குமோ அந்த ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வரணும். சோஷியல் என்விரான்மெண்ட்ஸ் அதே போல். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, ஸோ அவங்க அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி கண்டிஷன், அவங்க வந்து ஹை இன்கம் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் இன்கம் இந்த மாதிரி கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி கண்டிஷன்ஸால் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. 3 levels ஆஃப் டூயிங் டபுள் டியூட்டி. சரி, இந்த டபுள் பர்டனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம டபுள் டியூட்டி வந்து செஞ்சாகணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம கொண்டு வரணுமானா கிடையாது. ஏன்னா இன்னும் அண்டர் நரிஷ்டு வந்து இருக்காங்க, ஏன்னா இன்னும் பாவர்ட்டி வந்து இருக்குது நம்ம கண்ட்ரியில். அப்போது ஏற்கனவே சத்து மாவு கொடுக்குறாங்களா, அடாலசன்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த புதுசாக வந்திருக்க ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி கண்டிஷனை எப்படி ஓவர் கம் பண்ணும், அதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து மாடிஃபை பண்ணலாம் கொஞ்சம். சரி, ஒரு சத்து மாவு கொடுக்குறாங்களா, அதில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுவும் இல்லையா, நம்ம புதுசாக வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இந்த டபுள் பர்டன் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். சரி, என்னெல்லாம் வந்து காமன் பிளாட்ஃபார்ம்ஸ், எப்படி நம்ம இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுனா, நேஷனல் ஹெல்த் பாலிசி, நேஷனல் டயட்ரி கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வரணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு வறட்சி, பஞ்சம் வருது, வெள்ளம் வருது அப்படின்னா அந்த நேரத்துலையும் நம்ம கொடுக்கப்படுற ஒரு சத்து மாவோ இல்லை ஒரு கஞ்சி காசி குடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம முடிஞ்ச அளவு ஊட்டச்சத்து நிறைந்ததாக கொடுக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொடுக்கணும், எல்லாருக்கும் நியூட்ரிஷன் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது. அண்ட் கான்ஃபரன்சஸ், நிறைய நியூட்ரிஷன் கான்ஃபரன்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம் த்ரூ ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸஸ், இது எல்லா இடத்துலையும் நடத்தும் போது எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் நம்ம கவர் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த ஹெல்தி ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து வரும். அதுக்கப்புறம் செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன் இன்றைக்கும் இருக்குது நிறைய வீடுகளில். ஆம்பளை பிள்ளை சாப்பிட்ட அப்புறம் பொம்பளை பிள்ளை வந்து சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற விஷயம், அது இன்னும் வந்து எராடிகேட் பண்ணணும். சரி, யாரெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வரலன்னா, மொதல் விஷயம் தாய்மார்கள். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து அம்மா கொடுக்கும்போது குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், இணை உணவுகள் கொடுக்கப்படும் போது எந்த அளவு சத்தான இணை உணவுகளாக எப்படி கொடுக்கணும், எப்படி தயாரிக்கணுன்றதை சொல்லி தரும்போது குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து அந்த குழந்தைக்கு நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் இருக்குது, இல்லை மதிய உணவு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து எந்தளவு ஹெல்த்தியாக கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் கொடுக்குறாங்க அவங்களே ஃபுட்ஸ், லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ அதை எந்தளவு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். நேஷனல் ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க, இதெல்லாம் அன்ஹெல்தின்னு சொல்கிறோம். ஆனால் யார் பெர்மிஷன் கொடுத்து நமக்கு அது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட நேஷன் தான். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒரு சுகர் ஸ்வீட் அண்ட் பீவரேஜஸோ இல்லை வேறு எது சேல் பண்ணாலுமே அதுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறோம்.
நீங்களும் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நாங்கள் டேக்ஸை குறைக்கிறோன்ற டிமாண்ட் வச்சு எல்லாரும் ஹெல்த்தியாக தான் தயாரிக்க போகிறாங்க. ஸோ அந்த சேஞ்சஸையும் நம்ம கொண்டு வரணும். கன்க்ளூஷன். ஸோ இந்த டபுள் பர்டன் ஆஃப் மால்நியூட்ரிஷனை பார்த்தீங்கன்னா WT ஆக்ஷன்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணோம். அவங்களோட ஆம்பிஷன், யாரோட ஆம்பிஷன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் நியூட்ரிஷனும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லையும் இந்த ஒரு ஃபோக்கஸ் வச்சு அவங்க இந்த திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அண்ட் அதை எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றதை இனி வரை காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.